முத்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபோன் வந்து யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ரோஹிணியோட வேலை தான் இருக்கும். அவங்க தவிர வேற யாரும் இந்த வீட்ல இந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா, நான் வீட்ல சார்ஜ் போட்ட ஃபோன் தானா முளைச்சு ஒண்ணும் அங்க போயிருக்காது அப்படின்னு சொல்ல, மீனா வந்துட்டு, "ஏங்க எது ஒண்ணும் சந்தேகத்துல சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட்டு எதா இருந்தாலும் உண்மைய கண்டுபிடிச்சுட்டு அப்புறம் பேசுங்க" அப்படின்னு சொல்ல, "ஏய் மீனா ஃபர்ஸ்ட்டு நல்லா யோசிச்சு பாரு. நான் வீட்ல நைட்டு சார்ஜ் போட்டு வந்த ஃபோனு திடீர்னு காணாம போச்சுன்னா, அது எப்படி கால் முளைச்சா போயிருக்கும். கண்டிப்பா அவ தான் எடுத்துட்டு போய் மிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா அவளோட ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்ல, "சரி எதா இருந்தாலும் உண்மைய ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்ல, "சரி கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்தீங்கன்னா, விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரோஹினியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சாதாரணமா இந்த ஃபோன காட்டி, "இந்த ஃபோன் யாருது தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "தெரியுமே இது உங்களோட ஃபோனு" அப்படின்னு சொல்ல, "ஆமா அதுக்கு என்னப்பா?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. இந்த ஃபோன எங்கன எடுத்திருக்க? பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "இதோ இப்ப பார்க்குறேனே உன் கையில" அப்படின்னு சொல்ல, முத்துக்கு உடனே கோவம் வந்தது. "ஏய் உண்மைய சொல்லு. என்கிட்ட விளையாடுற வேல வச்சுட்டு அப்புறம் நடக்கிறதே வேற. எனக்கு உள்ள உண்மையும் தெரிஞ்சுச்சு. அந்த தெருப்பு தேய்க்கிற தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்ல, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் இருந்துட்டு பேந்த பேந்த முழிக்கிறாங்க. எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே ரோஹினி மேல கோவமா இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ரோஹினி தான் இந்த மாரி குடுத்து அங்க மிஸ் கடல்ல தூக்கி போட சொன்னா, நான் தான் எட்டு போறவல்ல எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா அது எதுக்காக பண்ணான்னு தெரியுமா? அப்படின்னு கேட்க, அவ சிட்டிய வச்சு வீடியோ ரிலீஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு உளறுறாங்க. வித்யா வேற ஏதான உண்மை இருந்தா கூட சொல்று. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ரோஹினிய பத்தி எல்லா விஷயமும் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து இன்னுமே மிரட்டி கேட்க, வித்யா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுடா சொல்லிடுறாங்க. இதனால முத்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப பாலரமா இவ்ளோ நாள் இவ்ளோ விஷயத்த மறைச்சிருக்கு. நம்மகிட்ட மட்டும் நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்கு. அத போய் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல, முத்து இருங்க கொஞ்ச நேரம். அவ உண்மை இல்லாம போய் ஆதாரம் இல்லாம எதனா போய் சொன்னீங்கன்னா, அவ நம்ப வைக்க முடியாது. அதுவும் இல்லாத உங்க அத்தை வேற அவங்களுக்கு சப்போர்ட். அதனால நீ என்ன சொன்னாலுமே அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நீயும் கூட வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நித்யாவும் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி நிக்க வச்சு, "இந்த ஃபோன் யாருதுன்னு தெரியுமா? யார் எடுத்தாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு எப்படி தெரியும்? இது உங்களோட ஃபோனா? எனக்கே இப்ப தான் தெரியும். நீங்க என்ன என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் முத்து. என் விஷயத்துல தலையிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வித்யா வராங்க. வித்யா வந்துட்டு, "ஏய் என்னடா அவகிட்ட எப்ப பாரு சண்டை போட்டு இருக்க? உனக்கு இதே வேலையா போச்சா? எப்ப பாரு யாரானா நோண்டிட்டே இருக்கணுமா?" அப்படின்னு சொல்ல, "அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரும்மா. இப்ப இன்னொரு உண்மை வெளிய வரும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்க, எனக்கு என்னத்த எப்படி தெரியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம் இந்த ஃபோன் யார் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியாது. யார் எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படி தானே? சரி இரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நித்யாவ கூப்பிடுறாங்க. உள்ள வந்து நித்யா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரோஹினி மேல கடுப்பா இருந்ததுனால, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் பார்த்து சொல்லிடுறாங்க. இத கேட்டா ரோஹினி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா இருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம, இவ என்கிட்ட ஆல்ரெடி 2, 3 நாளா சண்டை போட்டுருக்கா. அந்த கோவத்தில தான் இப்படி சொல்லியிருக்கா. அவ சொன்னா ஆதாரம் இல்லாம எது வேணாலும் வந்துட்டு நீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு அத்த என்ன லூசா? அப்படின்ற மாரி சொல்ல, இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடா ஏதேதோ வந்து சொல்லினு இருக்கா. அவ ஒண்ணும் அந்த மாரி செய்ற ஆள் இல்ல. அதுவும் இல்லாத அவ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறதுனால இவளுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மீனா வராங்க. மீனா வந்துட்டு, "லாபம் இருக்கு அத்த. அவங்க நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அதுவும் இல்லாத அவங்கள எல்லா விஷயத்திலயும் முத்து தானே கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதனால அவர் மேல ஒரு தனி கோவம். அதனால தான் இந்த மாரி எல்லாம் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லு. ரோஹினி இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ தான் இந்த ஃபோன எடுத்து போய் சிட்டி மூலியமா அந்த வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்க. எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சுச்சு. இதுக்கு மேல நீ மறைக்கிறதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா. நான் பார்த்தேன். நான் தான் அத ரிலீஸ் பண்ணேன். என்னப்பா அதுக்கு? அத்த கிட்டவே வந்து உங்க தம்பி காசு அடிச்சுட்டு போவான். அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அத நான் ரிலீஸ் பண்ணா எதனா சண்டை வரும்னு சொல்லிட்டு தான் நான் சிட்டிக்கு குடுத்து ரிலீஸ் பண்ணேன். இப்ப என்ன பிரச்சனை? அத்த நான் ரிலீஸ் பண்ணதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி வித்யாவ கேட்க, ஆமா அது என்ன தப்பு இருக்கு? அவன் பண்ண தப்பு தெரிஞ்சுக்கிட்டே நீ இத்தன நாள் மூடி மறைச்சு தானே இருக்க. இவ தெரிஞ்சதுனால அத நேக்கா ரிலீஸ் பண்ணிட்டா. இப்ப என்னப்பா உனக்கு? அதனால இப்ப என்னடா பிரச்சனை? அப்படின்னு சொல்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை முழுசா நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நீ தாந்தோன்னு எதுக்கு உன் மருமக என்னென்ன பண்ணியிருக்கான்னு நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா, அப்ப தெரியும் நீ பாராட்டுறியா இல்ல அடிச்சு தொரத்துறியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. முத்து சொல்ல போற உண்மையினால பார்த்தீங்கன்னா, ரோஹினி வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது கேள்விக்குறியிலே இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.